ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இயற்கையின் வேகத்தை வென்ற மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவர்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தேவை என்றால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பார்த்து ரசியுங்கள். வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவர்கள் செய்வது ஒவ்வொன்றும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்தனர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் அடித்துக் கொள்கிறோம். ஆனால் அவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் இப்பொழுது நாம் ஜாதி மதம் என்று போராடுகிறோம். ஆனால் அவர்கள் அப்பொழுது இருந்தது 2 ஜாதிகள், ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. பாருங்கள், இவர்கள் எவ்வளவு ஒத்துமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். மிருகங்கள் அழகாக இருக்கிறது பாருங்கள், மிக அருமை. எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்குது. சிங்கம் வந்தால் தான் எல்லாம் பயப்படும்னு பார்க்குறேன். காட்டுக்கு ராஜாவே அவர் தானே. இவர்கள் இதையெல்லாம் வேட்டையாடவில்லை என்று நினைக்கிறேன். அவர்கள் கண்ணில் தென்படவில்லையாட்டது. என்னென்ன இப்போ என்ன அவர்கள் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இது போன்ற வீடியோக்கள்லாம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். பார்த்து ரசியுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றாலும் கமெண்டில் சொல்லுங்கள், பிடித்திருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன செய்கிறார்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். அப்பொழுதெல்லாம் உடைய பார்த்திங்கன்னா இப்படி தான் ஏதாவது மிருகங்களின் அது என்ன மிருகங்கள் தோல் இருக்குல்ல, அதை தான் ஆடையாக செஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியே அது நாளடைவில் அதிலேருந்து அப்படியே ஒன்று இது அப்படி இப்படின்னு செஞ்சு நமக்கு உடையாக கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அட்வான்டேஜில் இருக்கோம். அவர்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த எருமை மாடை பார்த்துருக்கீங்களா? எருமை மாடு பார்த்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்பொழுதெல்லாம் இந்த மாடை பார்ப்பது மிகவும் அரிது. இந்த மாடு கிடையாது. இந்த வம்சத்தையே அழித்து விட்டார்கள். இந்த செடி என்ன செடின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது முகர்ந்து பார்ப்போம். இது ஒரு சொல்ல தெரியல மக்களே, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். இந்த செடி என்னமோ செடின்னு சொல்லுவாங்க மக்களே. ஓமோ செடியா, ஏதோ ஒன்று பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக வரல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. அவர்கள் அப்பொழுதே நாம் இதை உண்ணணும், இதை உண்ணக்கூடாது என்று அவர்கள் அப்பொழுதே கணித்திருக்கிறார்கள். அவர்களின் வழியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ இடம்லாம் இருந்தால் இப்போ நம்ம மக்கள் விட்டு வைப்பாங்களா? நேரம் பட்டா போட்டு ஆள் விற்றுருப்பாங்க. என்ன மக்களை சொல்கிறீங்க? இவ்வளோ ஃப்ரீ இடம் கிடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆளுங்க உடனே பட்டா போட்டு விற்றுப்படுவாங்க. என்ன மக்களை சொல்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், இது உண்மைதானா என்று. இயற்கையின் கோபத்தை நாம் மிகப்பெரிய ஆளாக வேண்டாம். இயற்கை மிகப்பெரிய ஒரு வரம் நமக்கு. ஆனால் மக்கள் நம்ம எல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம்? இயற்கையின் வேகத்தை தான் நாம் தூண்டுகிறோம். அதனால்தான் மழை மாறி பெய்கிறது, வெயில் வேகமாக அடிக்கிறது. மழை பெய்ய வேண்டிய காலங்களில் பெய்ய மாட்டேங்குது. பட்டம் மாறி மாறி பெய்து கொண்டிருக்கிறது.
நம் இயற்கையை காப்பாற்ற வேண்டும். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. பாருங்கள், ஒரு மின்னல் தாக்கியது தான் எங்கெங்கும் என்ன நடக்கிறது பாருங்கள். மின்னலில் தீப்பிடித்து எரிகிறது, பேரழிவை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா? இயற்கைக்கிட்ட இயற்கையை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை நினச்சிச்சின்னா நம்மளாம் ஒரு தூசு மாதிரி அழிச்சிட்டு போயிடும். என்ன மக்களே, நான் சொல்வது உண்மைதானே? பாருங்கள், ஒரு ஒரு இது கூட இல்லாமல் எல்லாத்தையும் எரித்து முடிச்சிருச்சு. மரங்கள் இருந்த அனைத்தும் எரித்து முடித்து விட்டது. எரிந்து கொண்டே இருக்கிறது. இதை என்ன அவர்கள் எப்படி அணைப்பார்கள்? அவர்களுக்கு அமைப்பதற்கான வழி ஒன்றும் தெரியாதே. நாம் இந்த ஜென்ரேஷனில் இருந்தோம்னா நம்ம தீயணைப்பு வண்டிக்கு ஃபோன் பண்ணி இதை அணைப்பதற்கு நாம் வலியுறுத்துவோம். ஆனால் அப்பொழுது எதுவுமே கிடையாது. அவர்களால் முயற்சி செய்து அணைத்தால் உண்டு, இல்லை என்றால் தானாக அணைந்தால்தான் உண்டு. ஆனால் இது தானாக அணைந்தால்தான் உண்டு. இவர்கள் 4 பேர் மட்டும் இதை என்ன செய்ய முடியும்? மான்கள் ஓடுகின்றன, இவர்களும் ஓடி அதை என்ன செய்வார்கள்? இவர்களால் ஏதாவது காப்பாற்றத்தான் வழி, ஏதாவது விலங்குகளை காப்பாற்றத்தான் முடியும். மற்றபடி இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் முடிந்தால் நீங்கள் ஹெல்ப் செய்யுங்கள் மக்களே. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உள்ளே போய் ஹெல்ப் செய்யுங்கள், பார்ப்போம். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து ரசியுங்க. இது மாதிரி வீடியோலாம் நம்மளுக்கு பார்க்கறது மிகவும் ஒரு அரிது. நேரில் பார்ப்பது போல் இருக்கிறது. பார்த்து ரசியுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி காமிங்க. அப்போல்லாம் மனிதர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மக்களே, இப்படிலாம் இயற்கையின் வேகத்திற்கு நாம் ஆளாகக்கூடாது என்று சொல்லுங்கள். பார்த்து இயற்கையை நம்மளால் வெல்ல முடியாது. நம்ம நல்லது சொல்லி வளர்க்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். எப்படி என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க என்று பாருங்கள். வாவ், இந்த பாம்புக்கெல்லாம் சுடவில்லையாட்டுது மக்களே. இவர்கள் ஓடி ஓடி அழுத்து போகிறார்கள். இவர்களுக்கு தொப்பை வயிறே காணும். இப்போ உள்ளவர்களுக்கு தொப்பை தான் பெரிதாக இருக்கிறது. இவர்கள் ஓடி ஓடியே உழைக்கின்றனர். என்ன மக்களே சொல்கிறீர்கள்? இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நான் பேசியது உங்களுக்கு பிடித்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கவில்லை என்றாலும் லைக் பண்ணுங்கள். என்ன மக்களே, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. இல்லை கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நினைக்கிறார்கள் மக்களே. வாவ், அவர்களுக்கு அப்பயே வழி தெரிந்திருக்கிறது. பார்த்தீர்களா? எத்தனை மிருகங்கள் இதில் இறந்திருக்கும் என்னவென்று தெரியவில்லை. நம்ம வீடியோக்குள்ளே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள், வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாருங்கள். இவர்கள் மிகவும் பதட்டப்பட்டு போயிருக்கிறார்கள். என்ன இப்படி ஆகிவிட்டதே, இதை நாம் என்ன செய்வதென்றே நமக்கு தெரியவில்லை என்று குழம்பி போயிருக்கிறார்கள். என்ன பண்ணுவாங்க பார்ப்போம். இவர்கள் காலெல்லாம் சுடுகிறதா என்று தெரியவில்லை. அனலை கூட மதிக்காமல் செல்கிறார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. முயல் ஒன்று நெருப்பில் அடிபட்டு கிடைக்கிறது. இதை அவர்கள் காப்பாற்றுவார்களா, இல்லை அவர்கள் உண்ணு விடுவார்களா என்று நமக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள். இது பேர் என்ன? இது பேர் நரிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியல. அடிபட்டு கிடக்கவும். உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், முயலுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை காப்பாற்றுகிறார்கள். மிகவும் அருமை அருமை. நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள். உண்ண வேண்டிய நேரத்தில் காப்பாற்றுகிறார்கள். என்ன மக்களே, நீங்களும் இது போன்ற உதவி செய்யுங்கள். உதவி மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மக்களே, ப்ளீஸ் யுவர் கமெண்ட், லைக், ஷேர், subscribe. Thank you for watching. Thank you.